வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சம்மருக்கு மைல்டான ஸ்பைஸோட அதே சமயம் டெலிஷியஸான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நெய் சோறும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மைல்டான ஸ்பைஸியோட மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துருக்கேங்க. அது கூட ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் எண்ணெயில் நல்லா வறுபட்டிருக்கணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி குழைவாக வெந்து வரும். மஷ்ரூம்ஸும் சீக்கிரமாக குக் ஆயிரும்ன்றதுனால இந்த சம்மருக்கு குறைவான நேரத்தில் கிச்சனில் சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த 2 டிஷ்ஷஸை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், கடைசியாக 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். இந்த மஷ்ரூம் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ள மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் பிகினர் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த கிரேவியை சுவையாக சேம் இதே போல் செய்யலாம். மசாலாவில் நல்லா வெந்து பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலைகளை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 8 முந்திரியை ஊற வச்சு நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முந்திரி பேஸ்டோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம இதில் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாமே மசாலாஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க. மஷ்ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் சேர்த்த உடனே தண்ணி விட ஆரம்பிக்கும். சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய மஷ்ரூம்ஸில் அவ்வளோவா தண்ணி விடலை அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மஷ்ரூம்ஸை குக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆயிருச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம மஷ்ரூம்ஸை குக் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம்ஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடும். இப்போது கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியும் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, மைல்டான ஸ்பைசியோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுத்து நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெய்ச்சோரை இன்றைக்கி நான் குயிக்காக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே சமயம் நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை பயன்படுத்தி தான் நான் நெய்ச்சோறு பண்ண போகிறேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய்யும் ஆயிலும் நல்ல சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டதும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக உப்பையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய்ச்சோறுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம பொன்னிறமாக வதக்கிட்டோம் அப்படின்னா நெய்ச்சோறுடைய கலர் மாறிடும். நம்மளுக்கு நெய்ச்சோறு நல்ல வெள்ளை கலரில் அப்படியே இருக்கணுன்றதுனால பொன்னிறம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது ஒரு கைப்பிடி நிறைய அளவுக்கு புதினாவையும் நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் நெய்ச்சோறு செய்கிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் பயன்படுத்துகிறேன். சப்போஸ் நீங்கள் சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் பயன்படுத்தி நீங்கள் நெய்ச்சோறு செய்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா உப்புனுடைய அளவை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை வெங்காயத்தோட வதக்காமல் இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக சேர்த்து கொதிக்க விட்டு நெய்ச்சோறு செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கணுங்க. இப்போது அந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு அரிசியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தண்ணியோட அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு கல் அளவுக்கு உப்பு அதிகமாகவே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கீ ரைஸில் சால்ட் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறமா குக்கர் லிட்டை போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா கீ ரைஸ் ரெடி ஆயிருங்க. பாருங்க, நெய்ச்சோறு எவ்வளோ பொலனும் அதே சமயம் நல்ல மணமாகவும் தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசியை வச்சு தாங்க செஞ்சுருக்கிறது. அதுவும் இல்லாமல் இது கூட மைல்டான ஸ்பைசியோட மஷ்ரூம் மசாலாவும் செஞ்சு காட்டியிருக்கு. இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.